ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஏபிஎஸ் ஷோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஜோதிட விஷயம்னு சொல்கிறத விட இது அறிவியல் விஷயம் என்று கூட சொல்லலாம். இந்த ஆண்டுடைய மீண்டும் செப்டம்பர் மாதம் இப்போ சந்திர கிரகணமானது நிகழப்போகுது. இந்த சந்திர கிரகணம் எப்போ நிகழப்போகுதுன்னா செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு நிகழப்போகுது. இந்த சந்திர கிரகணம் என்பது கதிரவ ஒளியால் ஏற்படக்கூடிய பூமியின் நிழலுக்குள் நிலவு கடந்து செல்லும் போது நிகழக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு. இந்த நிகழ்வுனால தாக்கமானது எல்லாருக்குமே இருக்கும். அதாவது சூத காலமானது எல்லா ராசிக்குமே இருக்கும். அதில் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் என்ன மாதிரியான சூத காலம் பெறுவீங்க, அதற்கு எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் ஷேர் பண்ண போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு இன்றைக்கி மேஷ ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மேஷ ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த கிரகணத்தினால என்ன மாதிரியான சூதகாலம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி கிரகணம் நடக்கக்கூடிய நேரம், கிரகணத்தின் போது உங்கள் ராசிக்காரங்க என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். அது முதல்ல தெரிஞ்சுக்குங்க. சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி, சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி, இது உலகம் முழுவதும் எப்போதுமே மிகுந்த ஆர்வத்தோடு பார்க்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வாகும். இந்த ஆண்டுக்கு மொத்தம் 2 சந்திர கிரகணங்கள் நடக்கணும். அதில் ஆல்ரெடி ஒன்று மார்ச் 25ஆம் தேதி அன்னைக்கு நிகழ்ந்துருச்சு. இப்போ அடுத்ததாக செப்டம்பர் 18ஆம் தேதி புதன்கிழமை புரட்டாசி 2ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு நிகழப்போகுது. நடைபெறக்கூடிய இந்த சந்திர கிரகணம் ஒரு பகுதி சந்திர கிரகணம் என்று சொல்லப்படுது. மேலும் இந்த சந்திர கிரகணத்தை ஈஸியாக உலகில் பல பகுதிகளில் பார்க்க முடியும். இந்திய நேரப்படி செப்டம்பர் 18ஆம் தேதி காலையில் 6:11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் கிரகணம் முடிகிறது 10:17க்கு முடியுது. கிட்டத்தட்ட மொத்த கால அளவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 மணி நேரம் 6 நிமிடங்கள் இருக்குது. இந்த 4 மணி நேரம் 6 நிமிடங்கள் கிரகணத்தின் போது மேச ராசிக்காரங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அட் த சேம் டைம் இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது, ஏன்னா பகலில் நடக்குது. ஸோ சான்ஸே இல்லை. இரண்டாவது சந்திர கிரகணம் வேறு எங்கெல்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா இந்த மாதிரியான பகுதிகளில் இரவு நேரத்தில் இதை பார்க்கலாம். இந்தியாவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி தெரியும்னா இந்த மாதிரி தெரியும். அதுவும் எங்கெங்கெல்லாம் தெரியும்னா ராஜஸ்தான், குஜராத், பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, மகாராஷ்டிரா, கர்நாடகா இந்த மாநிலங்களில் தெரியும். ஆனால் முழுசாக தெரியாது. ஒரு பெருவிரல் கட்டம் மட்டும் தெரியும் வானத்தில். இது பார்க்கலாம் கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு. அந்த பெருவிரல் கட்டத்தை மட்டும் இந்த பகுதிகளில் பார்க்கலாம். மற்றபடி இந்தியாவில் பெரும்பாலான இடங்களில் கிரகணத்தை பார்க்க முடியாது. ஸோ இந்த கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு மேச ராசிக்காரங்க கண்டிப்பாக சில விஷயங்கள் செய்யணும். அது என்னென்னங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி வெள்ளை பொருட்கள், பேப்பர், நோட், புத்தகம், வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடை, வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய தானிய வகை ஏதாவது ஒன்று கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி காலையில் ஒரு 11 மணிக்கு தானம் செய்யணும். இவ்வாறு செய்வதன் மூலம் அசுப பலன்கள் உங்களுக்கு குறையும். அப்புறம் கிரகணம் நடக்கும்போது நீங்கள் எது செய்கிறீங்களோ இல்லையோ கடவுள் வழிபாட்டில் அதிக நேரத்தை செலவிடணும். அப்படி செலவிட்டிங்கன்னா நன்மை உங்களுக்கு உண்டாகும். அப்புறம் கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம், சோஸ்திரங்கள் ஏதாவது சொல்லி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யணும். அப்படி செய்தீங்கன்னா அதனால் கிடைக்கக்கூடிய பலன் பன்மடங்காக இருக்கும். அப்புறம் கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் உணவு மற்றும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர் பொருட்களில் தர்பை இல்லைன்னா துளசி இலையை போடணும். அதாவது உணவு நீங்கள் சமைத்தாலும் சமைக்கலனாலும் உணவுப் பொருட்கள், தண்ணீர் இது போல இடத்துல தர்பை அல்லது துளசி இலைகளை போட வேண்டும். அதனால் கிரகணத்தினால எதிர்மறை தாக்கம் அதில் ஏற்படாமல் இருக்கும். கிரகணத்திற்கு பிறகு அவற்றை உட்கொள்ளலாம். அதனால் கிரகணம் நடக்கக்கூடிய டைமில் இதை மறக்காமல் செய்திடுங்க. ஸோ இந்த 4 விஷயத்து தாங்க கிரகணத்தின் போது செய்யணும் என்று உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் கிரகணத்தின் போது மறக்காமல் இதை செய்திடுங்க. இவ்வளோ நேரம் கிரகணம் நடக்கிறத பற்றி முழுசாக பார்த்துட்டோம். கிரகணத்தின் போது உங்கள் ராசிக்கு என்ன செய்யணுங்கிறதும் பார்த்துட்டோம். இப்போ தான் மெயினாக உங்களுக்கு கிரகணத்தினால சூத காலத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோம். மேச ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு இந்த கிரகணத்தினால என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான பலனை வாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம்.
விடாமுயற்சியே வெற்றி என்று கூறக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு இந்த கிரகணத்தினால கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கிரகண டைமில் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. எனவே தொழில் உத்தியோகம் ஆகியவற்றில் இந்த கிரகணத்தின் போது அதிக கவனத்தோடு இருக்கிறது நல்லது. அதிக கவனம் இல்லைன்னா பயங்கரமான இழப்பு உங்களுக்கு வரும். அப்புறம் கன்னி ராசியில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறாரு இந்த கிரகணத்தின் போது. அதனால் எண்ணிய காரியங்கள் நடந்தேற ஏராளமாக செலவிட சூழல் உருவாகும். அந்த சூழலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். ஸோ ஏராளமான அந்த காரியங்கள் நடந்தேறுவதற்கு சூழல் இருக்கும்போது அந்த காரியம் நல்ல காரியமாக இருக்க முயற்சி பண்ணுங்க. ஸோ இந்த கிரகணத்திற்கு பிறகு உங்கள் ராசிக்கு நிறைய சவால்கள் இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த கிரகணத்திற்கு பிறகு தான் நிறைய வக்ரம் வேற வரப்போகுது. உங்கள் ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கிறவர் புதன். அவர் இந்த கிரகணத்திற்கு பிறகு புரட்டாசி மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு கன்னிராசியில் வக்ரம் பெற போகிறாரு. கன்னிராசி புதனுக்கு உச்ச வீடாகும். புதன் வலிமை இழந்திருப்பது ஒரு யோகம்தான் உங்களுக்கு. எதிர்ப்பு, வியாதி, கடன் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய 6வது இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அந்த இடத்துக்கு அதிபதி வலிமை இழக்கும் பொழுது எதிரிகள் உங்கள் கிட்டேருந்து விலகுவாங்க. அப்புறம் லாப நோக்கத்தோடு பழகியவர்களை இனம் கண்டு கொள்வீங்க. உடல்நலம் முற்றிலும் உங்களுக்கு சீராகும். உள்ளத்தில் நினைத்ததை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனடியாக செய்து முடிப்பீங்க. கடன் சுமை குறைய புதிய வழி உங்களுக்கு பிறக்கும். தொடர்ந்து பொருளாதார பற்றாக்குறையில் சிக்கி தவித்த உங்களுக்கு இந்த டைம் சரளமாக பணப்புழக்கம் ஏற்பட்டு இந்த கிரகணத்திற்கு பிறகு சந்தோஷத்தை தக்க வைத்து கொள்ள முடியும். அந்த மாதிரியான ஒரு வலுவான புதன் வக்ரம் இந்த கிரகணத்திற்கு பிறகு உங்களுக்கு ஏற்படும். அதுக்கப்புறம் இந்த கிரகணத்திற்கு பிறகு புரட்டாசி 17ஆம் தேதி அன்னைக்கு துலா ராசிக்கு செவ்வாய் வராரு. உங்கள் ராசிநாதன் சப்தமஸ்தானத்துக்கு வருவது ஒரு வகையில் யோகம்தான். மேலும் குருவுடைய பார்வையினால் குருமங்கள யோகம் இந்த கிரகணத்திற்கு பிறகு ஏற்படுது. இதன் விளைவாக காலகாலமாக காத்திருந்து நடைபெறாத சுப காரியங்கள்லாம் இப்பொழுது திடீரென உங்களுக்கு முடிவாக போகுது. உடன்பிறப்பு உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. இடம், பூமி வாங்குவது பற்றி யோசிக்கக்கூடிய உங்கள் கனவு நினைவாகும். கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவது ரொம்ப முக்கியம். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய அழைப்புகளை ஏற்கொண்டு பணிபுரிய செல்லலாமா என்று சிந்திக்கிறீங்கள, அந்த சிந்தனையை விட்டுட்டு போங்க. அதுதான் உங்களோட லைஃப்க்கு நல்லது. அப்புறம் உடன்பிறப்புகள் வழியில் ஒரு நல்ல காரியம் நடைபெறும். தொழிலில் வெற்றி நடை போடுவீங்க. புதிய பங்குதாரர்கள் இணைவாங்க. இதனால் பொருளாதார நிலையை உயர்த்த நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாயே இந்த கிரகணத்திற்கு பிறகு வழிவகுத்து கொடுப்பாரு. அதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதே கிரகணத்திற்கு பிறகு புரட்டாசி 28ஆம் தேதி அன்னைக்கு துலா ராசிக்கு புதன் வருவார். அப்போ உங்கள் ராசிக்கு சகயஸ்தானாதிபதியான புதன் சப்தமஸ்தானத்துக்கு வருவது அதுவும் ஒரு யோகமாக அமையும். மாமன், மைத்துனர் வழியில் சுமூகமான உறவு உங்களுக்கு ஏற்படும். தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் அப்போ உங்களுக்கு வெற்றி பெறும். பயணங்கள் கூட அப்போ நீங்கள் மேற்கொள்ளும் போது பலன் உண்டு. அதனால் பயணங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். ஸோ புரட்டாசி 28ஆம் தேதி புதன் இந்த மாதிரி மாறுறதுனால இந்த கிரகணத்திற்கு பிறகு இந்த மாதிரி அதிர்ஷ்ட பலன் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே இந்த கிரகணத்திற்கு பிறகு வெற்றி கிடைக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு புதிய பங்குதாரர்களால் வருமானமானது உயரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும். கலைஞர்களுக்கு முன்னேற்றத்தில் ஏற்பட்ட முட்டுக்கட்டைகள் அகலும். மாணவ மாணவிகள் கல்வியில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நேரமாக இருக்கும். பெண்களுக்கு பிரச்சனைகள் அதிகரித்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பிறக்கும். விரயங்கள் தவிர்க்க முடியாததாக அமையும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இந்த கிரகணத்திற்கு பிறகு உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் மேஷ ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்ச இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடைங்க. ஸோ இந்த வீடியோவை மேஷ ராசிக்காரங்க நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும், அவங்களும் கிரகணம் நடக்கிறத பற்றி முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். அடுத்ததாக ரிஷப ராசிக்காரங்களுக்கு கிரகணத்தினால என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிற தாள்களோடு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணிடுங்க. தேங்க்யூ.